ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரெட்மி நோட் 10 ப்ரோ பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த டைமில் நீங்கள் ரெட்மி நோட் 10 ப்ரோ வாங்கலாம்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த நோட் 10 ப்ரோவோட ப்ரைஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 6GB 128GB வேரியன்ட் வந்துட்டு 18,000க்கும் 8GB 128GB வேரியன்ட் வந்து 19,000 போயிட்டு இருக்கு. கரண்டாக என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பைலிங் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ சைட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கலாம். ஸோ அதையும் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நோட் 10 ப்ரோக்கு இங்கே ஒயிட் கலரில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இந்த டிஸ்பிளே, ரெஃப்ரெஷ் ரேட், கேமரா பற்றியும் கொடுத்துருக்காங்க. இப்போ சைடில் ரெட்மி நோட் 10 ப்ரோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே கீழே பார்த்தோம் அப்படின்னா எம்ஆர்பி டீட்டெயில்ஸும் பாக்ஸ் கண்டென்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயே ரெட்மி நோட் 10 ப்ரோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த நோட் 10 ப்ரோவோட ஒரு சில ஸ்பெக்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸை கட் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் இங்கே டிசைன்டு பை ரெட்மின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலரில் பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸை எடுத்து இப்போ பார்க்கலாம். இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. கூடவே இந்த நோட் 10 ப்ரோக்கான யூசர் கைட் ப்ளஸ் டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு டிபிஐ கேஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக பாக்ஸில் நோட் 10 ப்ரோ இருக்குது. ஃபோனை கையில் எடுக்கிறப்ப ரொம்பவே ஸ்லிம்மாக வெயிட்லெஸ்ஸான ஃபோனாக தான் இருக்குது. இப்போ இந்த ஃபோனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்ஸில் வேற என்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். நோட் 10 ப்ரோவை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து USB to Type-C கேபிள் ஒயிட் கலரில் எப்போவும் நம்ம ரெட்மி ஃபோன்ஸில் பார்க்குற மாதிரி நல்ல குவாலிட்டியான கேபிள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் பாக்ஸில். இங்கே மேலே இருக்க ரேப்பரை ரிமூவ் பண்ணலாம். ஃபோனோட பேக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்க ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஃபோனை பவர் ஆன் பண்ணலாம். பூட் ஆகட்டும். இப்போ இந்த கேஸையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நோட் 10 ப்ரோக்கு அவங்க கொடுத்துருக்க கேஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ டாட்ஸோட பேக் மட்டும் ஃபுல்லாகவே மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. கவர் பண்ணுற மற்ற எட்ஜஸ் எல்லாமே வந்து கிளாஸ் ஃபினிஷில் இருக்குது. கேஸோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த நோட் 10 ப்ரோவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ஃபிட்னஸ் கொடுக்குது. இப்போ ஃபிசிக்கல் ஓவர்வியூன்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் 6.67 இன்ச்சில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க பஞ்ச் ஹோலும் ரொம்பவே சின்னதாக ஒரு டாட் மாதிரி தான் இருக்குது. பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பாட்டமில் ரெட்மி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. டாப்பில் கார்னரில் வந்து இங்கே குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. கேமரா மாடலுக்கு பக்கத்துலேயே ஒரு லேயரில் அல்ட்ரா ப்ரீமியம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஃப்ளாஷும் சென்சாரும் இருக்குது. அடுத்ததாக பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா கீழே மைக் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே Type-C போர்ட், ஸ்பீக்கர் கிரில்ஸ் வந்துருக்கு. இப்போ அதே மாதிரி இங்கே டாப்பில் பார்த்தோம்னாலும் இங்கே 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ஸ்பீக்கர் கிரில்ஸும் இருக்குது. இங்கே கொடுத்துருக்கிறது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுங்கிறதுனால டாப்லையும் பாட்டம்லையும் வந்து ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. மீடியா பிளேபேக் அப்போ அதனால் கேட்குற ஆடியோ வந்து அவ்வளோ லவுடாக இருக்குது. ஸோ மீடியா பிளேபேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ அதுக்கப்புறமா இந்த ஸ்பீக்கர்ஸ் பக்கத்தில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஐஆர் பிளாஸ்டரும் இருக்குது. இப்போ இந்த நோட் 10 ப்ரோவில் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது இந்த 3.5mm ஜாக் ஐஆர் பிளாஸ்டர் தான். இன்னுமே இந்த ஜாக்கை கட் பண்ணாமல் இருக்காங்க. ஈஸியாக வந்து வைடு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண முடியுது. அதுக்கடுத்து எப்பவும் போல் ரெட்மியில் கொடுக்குற அதே ஐஆர் பிளாஸ்டர் இங்கேயுமே இருக்குது. ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இப்போ ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வால்யூம் ராக்கர் கீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பட்டன்லேயே தான் இங்கே ஃபிங்கர் பிரிண்ட்டும் பேர் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இது ஒரு டெடிகேட்டட் ஸ்லாட். மெமரி கார்டு போட்டு நம்ம 2 சிம்மும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு ப்ளஸ் தான். இப்போ டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா 6.67 இன்ச்சில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் அமோல்ட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. இங்கே மேக்ஸிமம் பிரைட்னஸாக 1200 நிட்ஸும் வந்து கொடுக்குறாங்க. 1200 நிட்ஸ் அப்படிங்கிறதுனால அவுட்டோர்லையுமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டிஸ்பிளேல கொஞ்சம் கூட குறை சொல்ல முடியாது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சூப்பர் அமோல்ட் அப்படிங்கிறதுனால சாம்சங் யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு டிஸ்பிளேல.
இப்போ கேமரான்னு பார்த்தோம்னா பிரைமரி சென்சாராக 64 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. அல்ட்ரா வைடுக்கு 8 மெகா பிக்சலும் சூப்பர் மேக்ரோன்னு சொல்லி 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. எப்பவும் 2 மெகா பிக்சல்னு கொடுக்காம இந்த பட்ஜெட்டுக்கு 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டெப்த் சென்சாருக்கு 2 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா f2.5 ஆப்பர்ச்சரில் 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே பார்க்கலாம். சாம்பிள்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த நோட் அண்ட் ப்ரோவோட சாஃப்ட்வேர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்ட் 11ல் MIUI 12.5.9 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்க இந்த டைம்லையும் ஒரு சில அப்டேட்ஸ் அதுக்கப்புறமா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நோட் அண்ட் ப்ரோவில் யூஸ் பண்ணியிருக்க சிப்செட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகனோட 732G தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்க்கு இங்கே Adreno 618. அதே மாதிரி Antutuல பெஞ்ச் மார்க் செக் பண்ணப்பையும் நல்ல ஸ்கோர் தான் வந்திருக்கு. அதனால பெர்ஃபார்மன்ஸ் ஓவராலாக நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு வேளை கேமிங்க்கு தனியாக வீடியோ வேணும், இல்லாட்டி மற்ற ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணணும்னாலும் எந்த ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணலாம், எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவும் ட்ரை பண்ணலாம். இப்போ சார்ஜிங் டைம்னு பார்த்தோம்னா 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணால் கூட இங்கே இருக்கிறது 5020 mAh பேட்டரி அப்படிங்கிறதுனால 1.5 மணி நேரம் அப்படிங்கிறது தாராளமாக எடுத்துக்குது. இந்த நோட் அண்ட் ப்ரோ பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சா? இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் ஒப்பீனியன்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல டெக் வீடியோவில் சந்திப்போம்.